இப்போ கோயம்புத்தூரில் ஒரு 3 பிஹெச்கே வீடு வாங்கணும்னு நினச்சாலே அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய வீடு டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டின ஒரு 3 பிஹெச்கே வீடு தான் இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி நம்ம 5 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு 3 பிஹெச்கே வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டருங்க சுற்றி பார்க்க முடியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த மாதிரி ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் வந்து போகக்கூடிய நல்ல ஒரு லொக்கேஷனில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 5 சென்ட் இடத்துல இந்த வீட்டோட பட்ஜெட்குள்ளேயே இன்டீரியருக்கும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கஸ்டமரோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி 5 சென்ட் இடம் கிடச்சிருக்கனால இந்த வீட்டோட பிளானும் நல்லாவே ஸ்பேஸிஸாக அமைஞ்சிருக்கு. 2 கார் நிறைய டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்ட்டிகோ 20க்கு 16 நல்ல பெரிய லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. 3 மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கு அட்டாச்டு பாத்ரூம், இது போக ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. வீட்டை சுற்றியும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வர மாதிரி சுற்றி செட் பேக்கரையும் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதாங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டோட மெயின் டோர் இருக்குது. 41க்கு 53 நீளங்கள் எடுத்து இந்த வீட்டை வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே செமி ஃபர்னிஷ்ட் ஒர்க்கோட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனோட பெயிண்டிங் ஒர்க்குன்னு பார்க்கும்போது ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நேச்சுரல் ஸ்டோனில் டைல்ஸ் ஒர்க்கு, அப்புறம் நிறைய டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் கிரே வித் அந்த சாண்டில் கலர் தீமில் அந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கான பெயிண்டிங் ஒர்க் வந்து இந்த கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. கார் போகிறதுக்காக பெரிய மெட்டல் கேட்டும், அப்புறம் நார்மல் யூசேஜுக்கு இந்த மாதிரி சின்ன விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீடியோ எடுக்க நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இது இந்த வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா. 2 கார் நிறைய டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்ட்டிகோ ஏரியா. 22க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி கார் பார்க்கிங் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரே வித் லைட் கிரே கலர் காம்பினேஷனில் இருக்குது. அது போக வாலுக்குமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிரே வித் லைட் கிரே கலர் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸு. சீலிங்கில் வந்து ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி இங்கே வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கு, சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, அப்புறம் பேக்ரவுண்டுக்கு வந்து கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங்கில் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் போர்வெல் இருக்குது. வாட்டர் சம்புக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கான மெயின் டோருங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. டோரை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பார்டர் டிசைன்ஸ் வந்து கிரானைட்டில் உபயோகப்படுத்தி இருக்காங்க. அது போக 2 படிக்கிட்டே இருப்பார் மாதிரியான ஸ்டெப்ஸும் இருக்குது. அதுலேயுமே ஆன்டிஸ்கிட் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து லிவிங் ஹாலுங்க. 20க்கு 16ங்கிறதால நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து டிவி யூனிட் வந்துடும். அதுக்கான இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. சீலிங்லேயும் நம்ம கார் பார்க்கிங்கில் பார்த்த மாதிரியே அந்த பெயிண்டிங் ஒர்க்கோட ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. பேக்ரவுண்டில் வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸோட அப்புறம் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்ஸோட அமைஞ்சிருக்குங்க. அப்போ சீலிங் ஃபேன் பண்ணிக்கிற மாதிரி ராட் இருக்குது. வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் உட்டன் விண்டோவும், இந்த சைடில் சின்னதாக ஒரு நார்மல் உட்டன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி கிளாஷி ஃபினிஷிங்கில் 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் வந்து ஹால், அப்புறம் எல்லா ரூம்ஸ்க்குமே இதே மாதிரியான டைல்ஸ் கலர் காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்தலாம். கிச்சன் கம் டைனிங் வந்து அக்னி மூலையில் இருக்குது. இந்த வீட்டோட அக்னி மூலையில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது. 11க்கு 16ங்கிறதுல நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கான ஸ்டோரேஜ் கபோர்டு இருக்குது. எல்லாமே வந்துடும். கவுண்டர் டாப், பேஸ் கேபினெட்டு, டால் கேபினெட்டு, வால் கேபினெட்டு இது எல்லாமே கொடுத்துருவாங்க. இங்கே வந்து கிராண்ட் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து சிங்கையும் அதே கலர் காம்பினேஷனில் சவுண்டு ப்ரூஃப் மெட்டீரியலில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல தண்ணிக்கு அப்புறம் போர் வாட்டருக்கு 2 டேப் இருக்குது. ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கிச்சனுக்கு வந்து எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த வால் ஃபுல்லாமே அந்த டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் வென்டிலேஷனுக்காக உட்டன் விண்டோ இருக்குது. இங்கே ஒரு உட்டன் விண்டோ இருக்குது டைனிங் ஏரியாவில். அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரானைட்டில் வந்து இங்கே வந்து க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃப் இருக்குது. அப்புறம் ஹேண்ட் வாஷ் மிஷின் இதெல்லாமே மாட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த சின்ன சின்ன ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு இந்த வீட்டில். நம்ம வீடியோ முன்னாடியே எடுக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க. வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் 11க்கு 16ங்கிறவங்கள அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வாட்டர் கபோர்டு, ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கெல்லாம் வந்துடும். ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வென்டிலேஷனுக்கு வந்து 3 உட்டன் விண்டோஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த ஃபஸ்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். டோர் வந்து 5 வெயிட்லெஸ் பிவிசி டோராக ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம். இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4க்கு 6ங்கிற அளவில் இருக்குது. வெஸ்டர்ன் க்ளாசட் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் மிஷினு, அப்புறம் கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு, ஷவர் யூனிட் இதெல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக விண்டோஸும் இருக்குது. ஃப்ளோரிங் வந்து இந்த மாதிரி ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு வந்து கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் சீலிங் வரைக்கும் லேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட மற்ற 2 பெட்ரூம்ஸையும் பார்த்துலாம். அந்த பெட்ரூம்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூமே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு தனியாக. கிரானைட்டில் வந்து 2 ஷெல்ஃபோடு இருக்குது இந்த பூஜா ரூம். 4க்கு 4ங்கிறதுனால பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த சைடு வந்துட்டோம்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இது வந்து கன்னி மூலையில் இருக்குது.
இதோட அளவு 10க்கு 16ங்கிற அளவில் நல்லா பெருசாகவே இருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயும் இன்டீரியர் ஒர்க்லாம் வந்துடும். வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸ் இருக்குது. ஆர்சிசி லேஃப்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். 8க்கு 5ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. டார்க் கலரில் ஃப்ளோரிங் கேண்டிஸ்டிக் டைல்ஸு, டார்க் வித் சாண்டல் கலர் பேட்டர்னில் கிளாசி ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இங்கேயும் மாட்டி வச்சுருக்காங்க. இங்கேயும் கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்தது நம்ம வீட்டோட கடைசி பெட்ரூமையும் பார்த்துடலாம். லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் இருக்குங்க கடைசி பெட்ரூம். இதோட அளவும் 10க்கு 16 அளவுலாம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் இன்டீரியர் ஒர்க் வந்துடும். அதே மாதிரி ஆர்சிசி லேப்ட் இருக்குது. வென்டிலேஷனுக்காக 3 டோர் டைப்பில் ஒரு உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் 5க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி ரெடியாக இருக்குது. இது போக இந்த வீட்டுக்கு வந்து தனியாக ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க. போர்ட்டிக்கோவில் வெளியில் வந்து லெஃப்ட் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா பக்கத்தில் இந்த வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. அங்கேயே டெரஸ் போகிறதுக்காக ஸ்டெப்பும் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம பைப்பை போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். கார் வாஷ் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் எல்லாமும் கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம். 4க்கு 7ங்கிற அளவில் இந்தியன் கிளாஸ் டைப்பில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க்கெலாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. டவல் ராட் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீட்டை சுற்றி பின்னாடி பார்க்குறீங்களா, இந்த மாதிரி செட்பேக் ஏரியா நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வர மாதிரி வீட்டை சுற்றி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோலேருந்து டெரஸ் போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. எஸ்எஸ் ஸ்டீலில் வந்து வெளியில் வந்து எம்எஸ் ஸ்டீல் இல்லாமல் எஸ்எஸ் ஸ்டீலில் வந்து ஹேண்டல்ஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை லொக்கேஷனில் டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன். சுற்றி பார்க்க முடியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் இந்த ஏரியாவில் வந்துருச்சுங்க. நம்மளும் இந்த வீடு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் இம்மிடியேட்டாக எடுத்துக்கலாம். பக்கத்தில் மளிகை கடையெல்லாம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்டீரியர் ஒர்க்கோடையே சேர்த்து 87 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 5 சென்ட் இடம், 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டை வந்து பார்க்குறக்கு, இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.